யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. நீ பேசாதடி. போலீஸ் கிட்டயே தோ இங்க நின்னு தானே வாக்குமூலம் கொடுத்த. சுரேகாவை ஆள் வச்சு கடத்த போறத நீ தானே பேசுன. போலீஸே அதை வச்சு தானே உன் மேல சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் எந்த நம்பிக்கையில இப்படி வாய் கூசாம பேசிக்கிட்டு இருக்க? ஏய் மாதவி, நீ தப்பா பேசாத. ஏய் என்னடா பேசுனா என்ன பண்ணுவ? என்னைய கொண்டு போட்டுருவியா? கொல்லுடா பேசாம. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உன் பொண்டாட்டி ஏன் தங்கச்சி கொண்டு போட போறா? நீ என்ன கொல்ல போறியா? கொண்டு தொலைடா. வாட்? கொண்டு போட்டுரு பேசாம. அப்போதான் உன் ஆத்திரம் அடங்கும்னா பேசாம கொண்டுடுறா. டாடி, என்ன டாடி இது? எதுக்கு இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு தெரியுமா சுரேகாவுக்கு ஏதோ ஆச்சுன்னு? பைத்தியம் மாதிரியா? நான் என்ன ஆதாரம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கேன்? இவ சுரேகாவை கடத்துவேன்னு சொன்னது உண்மைதானடா? எங்க அவளை இல்லன்னு சொல்ல பாக்கலாம். நான் அப்படி பேசலன்னு சொன்ன. பொய்ன்னு சொல்ல போறியா? வாய மூடு. உன் மனசுல எல்லாமே எப்படி உன் வாயில வரும்? என்னமோ பெருசா இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஏய் மாதவி, வேண்டாம். நீ கத்துனா நான் அடங்கி போயிடுவேனா? இப்ப சொல்லுடா, என்ன இதுக்கு பதில் சொல்லு. ஹரிதா செத்து போன இடத்துல இவ செல்போன் எப்படிடா வந்துச்சு? அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன தானே நடந்து போய் ஹரிதா இருந்த இடத்துல உட்காந்துக்குச்சா? ஓ அப்படியா? அது காணாம போன செல்போன். அந்த காணாம போன செல்போனை எப்படி நந்தினி அங்க வைப்பா? ஹரிதா எடுத்துட்டு போயிருக்க மாட்டாளா? ஏன் உன் புத்திக்கு அப்படி யோசிக்க தெரியாதா? மழுப்பாதடா. என்ன மழுப்புற? நீ மழுப்பிக்கிட்டே இருக்க. சுரேகாவை கடத்தணும்னு இவ பேசி தொலைஞ்சிட்டா. ஹரிதா செத்து போன இடத்துல இவ செல்போன் கிடந்திருக்கு. ஆனா இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல? இதெல்லாம் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். ஏய் அம்மா, அந்த போன் உண்மையிலேயே காணாமதாம்மா போச்சு. உங்களுக்கே தெரியாதா? நான் தான் குண்டடிப்பட்டு அந்த நேரத்திலேயே மயக்கமாயிட்டேனே. அந்த நிமிஷத்துல காணாம போனதுதான் அது. அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அம்மா, என்ன நம்புங்கம்மா. ஏய் வாயை மூடு. டாடி, this is ridiculous dad. What theory is this dad? நந்தினியோட செல்போன் அங்க கடந்ததுன்னா நந்தினி தான் கொலை பண்ணான்னு ஆயிடுமா? ஆமா. சென்ஸ்லெஸ்ஸா பேசாத. டாடி, கொலை பண்ற ஆளா டாடி இவ? உங்க பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்னடா என்ன மனசாட்சியை பத்தி பேசுற? அந்த மனசாட்சி முதல்ல உனக்கு இருக்காடா? போலீஸே இவதான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க. சாட்சி இருக்கு. அதெல்லாம் மீறி கூட பிறந்த தங்கச்சிடா. அவ இப்ப நம்ம கூட இல்ல. எங்க இருக்கான்னு தெரியல. அதுவும் மூளைக்கு எட்டதா இல்லையா? அதெல்லாம் உன் மனசுல ஓடல. இப்ப கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற. வெக்கமா இல்ல? Dad, please Dad. This is getting too serious Dad. இத பாருங்க, பதிலுக்கெல்லாம் இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்காது. பேசுறா. என்னடா பேச முடியும் உன்னால? இப்ப கேக்குறேன்டா. ஹரிதாவும் சுரேகாவும் ஒன்னாதானே காணாம போனாங்க. அந்த ஹரிதா இப்ப போனமா இருக்கிற நிலையில ஓ தங்கச்சி இருந்திருந்தா அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? தாய்க்குலமே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. சுரேகாவுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகாது அவளுக்கு. அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றான்ல. என்ன 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 ஜோசி சொல்றியா? சுரேகாவுக்கு ஒண்ணும் ஆயிடாது. நீ என்ன ஜோசியக்காரனா சொல்றதுக்கு? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு அந்த 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 நிலைமை என் பொண்ணுக்கு வந்துருமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுடா. ஆனா கூட பிறந்தவனா கொஞ்சம் கூட துடிக்க மாட்டேங்கிறியே. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில என்ன வேணாலும் பேசுவியா? முட்டாளாடா நீ. சுரேகா அம்மாவுக்கு கண்டிப்பா எதுவும் நடந்திருக்காதும்மா. நீ முதல்ல வாய் மூடுடி. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அப்பவே எங்க நிம்மதி, கௌரவம், மானம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ சுரேகாவை காணும். அவ உயிரோட இருக்காளானே தெரியல. அது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எங்க இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சுரேகாக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு இவ மட்டும் தான் காரணமா இருக்கணும். இதெல்லாம் போலீஸ் எல்லாத்தையும் சொல்லி இத நிரூபணம் பண்ணாலும் இவன் புத்திக்கு எட்டாது. இவன் மேல இருக்கிற மயக்கத்துல எதுவுமே புத்திக்கு எட்டாது. டாட் ப்ளீஸ். என்ன டாடி இவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க? நீங்க என்ன ஒண்ணுமே பேசாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டேய், நான் இப்ப பேசின பேச்சு வளர்ந்துகிட்டே தான் போவோம். நீ முதல்ல நந்தினி கூட்டிட்டு உள்ள போ.
அப்புறம் பேசிக்கலாம். ஏன் டாடி நான் எதுக்கு போகணும்? முதல்ல அவங்கள வாயை மூட சொல்லுங்க. என்னால வாய் போட முடியாதுடா. நான் அப்படிதான் பேசுவேன். இப்ப சொல்றேன்டா. இவ ஊர்ல இருந்து இவ ஊருக்காரங்களை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஏதோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்காடா. இவதான் எல்லாத்துக்குமே காரணம். ஐயோ, என்ன டாடி இவங்க? மனசாட்சி எல்லாமே இப்படி பேசுறீங்களேம்மா. அப்படிதாண்டி பேசுவேன். இப்ப சொல்றேன்டி, சுரேகாக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம். நீ தான் காரணம். ஐயோ சுந்தரவல்லி, போதும். நீ வர வர இறக்கலாம பேச ஆரம்பிச்சிட்ட. எனக்கே மனசு வலிக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நம்ம பொண்ணு காணாம போன துக்கத்தெல்லாம் வெறுப்பா மாத்தி நந்தினி மேல திணிச்சுக்கிட்டு இருக்க. ஓ, அப்ப பழி போறதுக்கு தான் இதெல்லாம் செய்றேன். நான் தான் தப்பு. நான் பேசுறதெல்லாம் தான் தப்பு. பாத்தியா உங்க அம்மா பேசுறத? இத பாரு, உண்மை தெரியாம கண்டதையும் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீ பழி போடுறது இங்க ஒருத்தி இருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான தப்பு பண்ணாம சுதந்திரமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரி, அப்ப தப்பெல்லாம் என்னது? நான் மட்டும் தான் தப்பு செய்யறேன்ல. இங்க நான் மட்டும் தான் தப்பு செய்யறேன்ல. இத பாரு, உனக்கே தெரியாம நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இவ மேல சந்தேகப்பட்டு உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுற கூடாது. இங்க பாரு, இப்ப எது முக்கியம்? நந்தினி மேல பழி போடுறதா இல்ல நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறதா? எங்க நம்ம பொண்ணு கிடைச்சிருவாள்ல.